என் தேவனுடைய குரலை பற்றி சொல்லணும்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆமென். அவர் குரல் ரொம்ப கணீரான குரல். ஆமென். அவர் குரல் ரொம்ப இன்பமான குரல். அவர் குரல் ரொம்ப லகுவாய் நம்மை அரவணைக்கிற குரல். அவர் குரல் எனக்கு எதிராக இருக்கிறவனை தெறிக்க ஓட விடுற குரல். அல்லேலூயா. ஆமென். ஆகாரை விசாரித்தது. ஒரு இடத்துல பட்சமாக பேசினா எப்படி பேசுவீங்க, ஆதரவாக பேசினா எப்படி பேசுவீங்க? ஆகாரை விசாரித்தது அந்த குரல். ஆமென். அந்த தொனியில் தான் ஆண்டவர் விசாரிக்கிறார். ஆகாரே ஆகாரே. நல்லா தெரியும் அவருக்கு என்ன பண்ணார், ஏது எல்லாம் அவர் தானே பண்ணுறாரு, அவர் தானே அனுப்பிவிட்றார், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் விசாரிக்கிறார், உனக்கு என்ன நேர்ந்தது? அவர் விசாரிக்கிற குரலோடு பேசுகிறார். அல்லேலூயா. யாக்கோபு சேனையை கட்டி என்ன செஞ்சிட்டாரு? கிளம்பிட்டார். எனக்கும் என் மனைவிகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்ன செய்ய போகிறேன், சம்பாதிக்க போகிறேன் என்ன செஞ்சிட்டாரு? தனியாக கிளம்பிட்டார். கூட வரவ என்ன செஞ்சிட்டா? ஒரு வச்சுக்கிட்டு வந்துட்டா. இப்போ அங்கேருந்து யார் கிளம்புறா? லாபான் கிளம்புறார். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு விழுது, அவனுக்கு ஒரு கெடுதல் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. யாருக்கு? யாக்கோபு மேலே கையை வச்ச அப்புறம் பார்த்துக்க லாபான். வந்தவன் வேகமாக தான் வந்தான். யாக்கோபை பார்த்த உடனே குரல் கேட்டது, ஐயா என்கிட்ட உன்னை திருடிட்டு வந்துட்டீங்க, நியாயமா? என்ன செய்கிறான்? குரல் மாறுது. அடிக்க வந்தவன் என்னிடத்துலேருந்து களவாண்டு போனேன்னு சொல்லி அவனை ஒரு மாதிரி பேச வந்தவன் அவனுக்கு விரோதமாக பேசக்கூடாதுன்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? லாபான் இடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. போகும்போது அவனிடத்துல என்ன செய்யக்கூடாது? ஒன்றும். அல்லேலூயா. அவனிடத்துல ஆண்டவர் பட்சமாய் பேசும்படியாக அங்கே முன்பதாகவே ஆயத்தப்படுத்துகிறார். பாருங்கள், என் தேவனுடைய குரல் உங்களுக்கு எனக்கும் சாதகமாக எப்போதும் இருக்கும். ஆமென். உங்களுக்கும் விரோதமாக எழும்புகிறவனுக்கு முன்பதாக கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என்ன செய்வார்? நிற்பார். ஆனால் உங்ககிட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல் என்ன செய்வார்? பேசுவார். ஆமென். என் தேவன் என் மீது பட்சமாக இருக்கிறார். ஆமென்.